நமக்கு ஒரு கலத்திரம் இன்னொரு கலத்திரம் அமைச்சிங்கன்னா கூட அது என்ன பண்ணும், இது சரி இது தவறில்லை, இது ரொம்ப கௌரவம் நமக்கு அப்படின்னு சுக்கிரன் நினைக்கும். சரி, இந்த உலகத்துல ஒரு ஆண்மகன் அப்படி நினைச்சிட்டானா இந்த உலகம் அவ்வளவு பெருசா அவனை வையாது. ஒரு பெண் நினைக்க முடியுமா, துலாம் ராசி உள்ள ஒரு பெண் இந்த அமைப்புகளை கொடுக்க முடியுமா, நினைக்க முடியுமா அப்படின்னா அங்கதான் பிரச்சனைகள் வரும் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கணும். எந்த மாதிரி பாதுகாப்புகளை இந்த துலாம் ராசியினர் முதல்ல ஏற்றுக்கணும். திரைமறைவில் உறவுகள் இருக்கும், திரைமறைவில் ஆமா கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியும். என்ன, இது முன்ஜென்ம ஜாதகம் தொடர்பாக வரும். இந்த சுக்கிரன் செவ்வாய் எல்லாமே என்ன பண்ணோம்னா முன்ஜென்ம ஜாதக தொடர்பு நிறையங்கள் இருக்கும். அப்போ ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக மனைவியை மீறிய உறவுகள், கணவனை மீறிய உறவுகள் இந்த முன்ஜென்ம தொடர்பு பந்தம் என்று இவருடைய ஜாதகத்திலே ஆக்டிவேட் ஆகும். அப்போ துலாம் ராசி நேயர்கள் நல்ல ஒழுக்கமா பிள்ளைங்களை வளர்க்கணும், ஏற்கனவே சீர்கட்ட குடும்பங்கள்லாம் சரியாகணும், இந்த பிரச்சனைகள் இருந்து வெளியில வரணும். இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இவர்கள் மனசை மாற்றாம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேவையில்லாத விரயங்களை செய்வார்கள். நிறைய பணச்செலவுகள் வேற இதுக்கெல்லாம் பண்ணுவாங்க, நிறைய பணச்செலவுகள் பண்ணுவாங்க. இந்த ஒரு விஷயத்துக்காக பண செலவு, நம்ம கிட்ட சம்பாதிக்கிற பணத்தை தாண்டிலும் கடன் வாங்கி கூட செலவு பண்ணுவாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த துலாம் ராசியில் நடக்கும். அப்ப திருமணத்தை மீறிய உறவுகள் எதனால வருது, அந்த ஜோதிட அமைப்புகள்லாம் எப்படி இருக்கும், அப்ப ஜோதிட அமைப்புகள் எந்த கிரகங்கள் நினைவுகள் இருக்குது, பார்வை பெறுது, எந்த காலகட்டத்துல அவங்களுக்கு இந்த திருமணத்தை மீறிய தொடர்புகள்லாம் கிடைக்கும். அப்போ ஒரு திருமணத்தை மீறிய உறவுகள் இருக்குது அப்படின்னா அதனால குடும்பம் எப்படி சிதைந்து போகுது, எவ்வளவு பிரச்சனைகள் வருது. அப்போ இந்த உறவுகள் இன்னைக்கு ரொம்ப பலவீனப்படுத்துதா இல்லை எல்லாமே சாதாரணமாக கையாளுறாங்களா, இதற்கான கிரக சூழ்நிலைகள் என்ன, அப்படி இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கூட ஒரு குடும்பத்துல கொலை குற்றங்கள் இந்த மாதிரி நிறைய போகுது. ஆமா, இந்த உறவுகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அந்த குடும்பத்துல கொலையே நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட வருது. அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க 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 வளமுடன். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்திராஜ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உலகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களுமே இன்னைக்கு மீடியாவை தொட்டோம் அப்படின்னா யாராவது ஒருத்தவங்களோட மேல அலிகேஷன், திருமணம் சார்ந்த திருமணத்தை மீறிய உறவுகள் அப்படின்ற டாபிக் தான் இப்ப நம்ம பேச போறோம். எதனால இப்படி எடுக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு எந்த விஷயங்கள் அதிகமா போக்கஸ் பண்ண போதோ அது சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வுகள் மக்கள் மனசுல இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் நம்ம இந்த ஒரு சப்ஜெக்ட் கொடுக்கிறோம். அப்ப திருமணத்தை மீறிய உறவுகள் எதனால வருது, அந்த ஜோதிட அமைப்புகள்லாம் எப்படி இருக்கும், அப்ப ஜோதிட அமைப்புகள் எந்த கிரகங்கள் நினைவுகள் இருக்குது, பார்வை பெறுது, எந்த காலகட்டத்துல அவங்களுக்கு இந்த திருமணத்தை மீறிய தொடர்புகள்லாம் கிடைக்கும். அப்போ ஒரு திருமணத்தை மீறிய உறவுகள் இருக்குது அப்படின்னா அதனால குடும்பம் எப்படி சிதைந்து போகுது, எவ்வளவு பிரச்சனைகள் வருது. அப்போ இந்த உறவுகள் இன்னைக்கு ரொம்ப பலவீனப்படுத்துதா இல்லை எல்லாமே சாதாரணமாக கையாளுறாங்களா, இதற்கான கிரக சூழ்நிலைகள் என்ன, அப்படி இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கூட ஒரு குடும்பத்துல கொலை குற்றங்கள் இந்த மாதிரி நிறைய போகுது. ஆமா, இந்த உறவுகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அந்த குடும்பத்துல கொலையே நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட வருது. இன்னைக்கு நியூஸ் பேப்பர் எடுத்தோம் அப்படின்னா முக்கிய செய்திகளாகவே இதுதான் வருது. அப்ப யூடியூப்பை நம்ம டச் பண்றோம் அப்படின்னாலே 90% நியூஸ்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த அலிகேஷன், திருமணத்தை மீறிய உறவுகள், கள்ள தொடர்புகள், இந்த மாதிரி விஷயங்கள் தான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணப்படும். அப்ப இந்த விஷயங்கள் வருவதற்கு உண்டான கிரகமே என்னன்னா கர்ம கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப கர்ம கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ராகு கேதுக்கள். இன்னைக்கு ராகு தான் இந்த உலகத்தை இயக்கின்னு இருக்குது, இந்த மீடியா துறையை. அப்படிப்பட்ட இந்த ராகு பொய்களும் பித்தலாட்டங்களும் கலந்த இந்த உலகத்துல நீங்க எப்படி ஜாக்கிரதையா இருக்கணும். செல்போன் தான் ராகு. அப்ப இந்த மீடியாக்கள் வரக்கூடிய இந்த நியூஸ்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 வயசு பிள்ளையில இருந்து 90 வயசு நபர் வரைக்குமே இன்னைக்கு செல்போன் இல்லாத நபர் கிடையாது. இந்த செல்போன்ல நல்ல விஷயங்களும் இருக்குது, தீமையான விஷயங்களும் இருக்குது. அப்ப நாம பார்க்கக்கூடிய கோணங்கள் நன்மையாக இருந்ததுன்னா நல்ல செய்திகள் இந்த பிரபஞ்சம் நமக்கு ஆட்டுவிக்கும். அப்ப ஒரு விஷயத்துல நம்ம என்ன டச் பண்றோம், அப்ப கிரகங்களை நம்ம எப்படி மாத்தி அமைச்சிக்க முடியுமான்னா அதெல்லாம் முடியாது. அப்ப நமக்கு தீமை செய்யக்கூடிய கிரகங்கள் என்னன்னு நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த கிரகங்களுக்கு உண்டான பரிகார விதங்களை நம்ம வாழ்க்கையில மேற்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நன்மைப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு வீடியோ மேக்கிங் தான் இந்த வீடியோ. ஏன்னா கேம் சேஞ்சர் ஆன்மீக நேயர்கள்
நிறைய வீடியோக்களை பார்த்துட்டு நிறைய கருத்துக்கள் சொல்றீங்க. பட் எல்லா கருத்துக்களும் எங்களை ஊக்குவிக்கும் வண்ணமாக தான் இருக்கு. இன்றைய காலகட்டத்தில் மாணவ செல்வங்களாகட்டும், சிறு குழந்தைகளாகட்டும், இந்த பாலியல் வன்முறைகள், இந்த கலாச்சார சீர்கேடுகள், இதனால நிறைய இந்த உலகம் சீரழிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜாதக அமைப்புகள் நான் சொல்லக்கூடிய இந்த கிரக அமைப்புகளில் இருந்தது அப்படின்னா நீங்க இப்பவே ஒரு விழிப்புணர்வாயி அதுக்கு பரிகார நிவர்த்தி செய்கிற கோயிலுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்திலே இதெல்லாம் நீங்க பண்றீங்கன்னா பெரும் பாதிப்புகள் இருந்து உங்க பிள்ளைகளை நீங்க காக்கலாம். உங்களுடைய மனைவி கணவனோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். நீதி நெறிகளுக்கு வித்திட்ட துலாம் ராசி அன்பர்களே, ஏன்னா துலாம் ராசியினுடைய ஆதிபத்தியம் சுக்கிரன் தான். ஸ்டைலிஷ் சுகஸ்தான அதிபதிக்கு உண்டான காரகத்துவ அதிபதி கிரகமே சுக்கிரன் தான். அப்ப சுக்கிரன் ஒரு ஜாதகத்துல வலிமையாகவும் நல்லபடியாக இருக்குது அப்படின்னா வீடு, மனை, வண்டி, வாகனம், உணவு, இருப்பிடம் எல்லாமே அவருக்கு சுகபோகமாக அமைந்துவிடும். அந்த சுக்கிரன் கெட்டுடுச்சு அப்படின்னா இதற்காக எல்லாத்துக்கும் அவர் என்ன பண்ணிடுறாரு, ஏக்கமாக இருந்திருக்கும். அப்ப சுக்கிரன் ஒரு ஜாதகத்துல வலு இருந்தால் இதெல்லாம் கிடைச்சிருமா அப்படின்னா அங்கேயும் ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா சுகாதிபதி சுகஸ்தானத்தில் நின்றாலோ 7ஆம் சமதப்ப பார்வையில் நின்றாலோ அது தோஷமாக கருதும். அப்ப இந்த தோஷத்துக்கும் இந்த சுக்கிரன் தான் காரணம், வாழ்க்கையினுடைய வெற்றிக்கும் இந்த சுக்கிரன் தான் காரணம். இங்க பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா திருமணத்தை சார்ந்த மீறிய உறவுகள் தான் நம்ம பத்தி பேசுறோம். ஒரு விழிப்புணர்வுக்காக பேசிட்டு இருக்கோம். அப்ப துலாம் ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஜாதக அமைப்புகள் எப்படி இருக்கும், அப்ப வீரிய ஸ்தானங்கள் எப்படி இருக்கு, 3, 7, 11 பாவகங்கள் மற்றும் 12ஆம் பாவங்களுடைய தொடர்புகளை பொறுத்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறோம். 3ஆம் இடம் குருவாக வந்தாலும் 7ஆம் இடம் செவ்வாயாக வருது, இப்போ 11ஆம் இடம் சூரியனாக வருது. என்ன நடக்கும்னா கௌரவமாக நினைக்கும், நம்ம ரொம்ப கௌரவத்தை நினைக்கும். நாம செய்யறது சரி, நமக்கு ஒரு கலத்திரம் இன்னொரு கலத்திரம் அமைச்சினா கூட அது என்ன பண்ணும், இது சரி, இது தவறில்லை, இது ரொம்ப கௌரவம் நமக்கு அப்படின்னு சுக்கிரன் நினைக்கும். சரி, இந்த உலகத்துல ஒரு ஆண்மகன் அப்படி நினைச்சிட்டானா இந்த உலகம் அவ்வளவு பெருசா அவனை வையாது. ஒரு பெண் நினைக்க முடியுமா, துலாம் ராசி உள்ள ஒரு பெண் இந்த அமைப்புகளை கொடுக்க முடியுமா, நினைக்க முடியுமா அப்படின்னா அங்கதான் பிரச்சனைகள் வரும் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த மாதிரி பாதுகாப்புகளை இந்த துலாம் ராசியினர் முதல்ல ஏத்துக்கணும் அப்படின்னு, ஏன்னா இவர்கள் பேசுறத நீதி நியாயம் தவறாது பேசுவார்கள். ஆனா அவருடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பார்களானால் வெளி உலகளுக்கு ஒரு வேஷம், தன்னுடைய வாழ்க்கைக்கு அது ஒரு வேஷமாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. திரைமறைவில் உறவுகள் இருக்கும், திரைமறைவில் ஆமா கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியும். ஏன்னா இது முன்ஜென்ம ஜாதக தொடர்பாக வரும். இந்த சுக்கிரன் செவ்வாய் எல்லாமே என்ன பண்ணோம்னா முன்ஜென்ம ஜாதக தொடர்பு நிறையங்கள் இருக்கும். அப்போ ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக மனைவியை மீறிய உறவுகள், கணவனை மீறிய உறவுகள் இந்த முன்ஜென்ம தொடர்பு பந்தம் என்று இவருடைய ஜாதகத்திலே ஆக்டிவேட் ஆகும். அது வெவ்வேறு கோணத்துல அது சென்று விடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே காலகட்டத்துல சுகங்கள் இரட்டைத்தன்மைகளாக அடையப்படுவதற்கு ஆசைப்படும். இந்த கிரகங்கள்லாம் இரட்டைத்தன்மைகளாக 2 இடங்கள்ல எப்படி இருக்கு, அப்ப இந்த கடையில எந்த டேஸ்ட் இருக்கு, அந்த கடையில எந்த டேஸ்ட் இருக்கு, அப்ப இங்க எந்த மாதிரி அமைப்புகள், ஒரே பாத்திரம் தான், ஒரே பலகாரம் தான், ஆனா ஐயங்கார் பேக்கரிக்கும் அமிர்தம் பேக்கரிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றத ஆராய்ச்சி பண்ற மாதிரி இந்த துலாம் ராசிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பல இடங்களில் தன்னுடைய ஆசாபாசங்களை ஏற்படுத்தி கொள்வார்கள். அதனால நிறைய பிரச்சனைகள் வருது, கண்டிப்பாக வரத்தான் செய்யுது. அதே காலத்தில் உங்களுடைய உறவுகள் எப்படி இருக்குன்னா கௌரவப்படுவார்கள். இதை இவர்கள் தவறுன்னே சொல்ல மாட்டாங்க. இது எனக்கு கௌரவம், எனக்கு தாத்தாவுக்கு 3 மனைவி இருந்தாங்க, என்னுடைய கொள்ளு தாத்தாவுக்கு 3 மனைவி இருந்தாங்க, நாங்க ராஜாக்கள் பரம்பரை, இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த துலாம் ராசிக்கு ஆடாகும். ஆமா, இதுல இருந்தெல்லாம் மீளணும், இந்த விஷயங்கள்ல இருந்தெல்லாம் வெளியில வரணும் அப்படின்னா அதே காலகட்டத்துல டீனேஜ் பெண்களை வளர்க்குறீங்க அப்படின்னா இந்த துலாம் ராசிலாம் மிக பாதுகாப்பாக வளர்க்கணும். பால்ய வயசுல அந்த ருதுவாவதற்கு முன்னாடியே ஆசாபாசங்கள் எல்லாமே என்ன பண்ணா அதீத ஆசைகளாக இருக்கும். அதை நல் ஒழுக்கங்களை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். ஆன்மீக சுற்றுலாவுக்கு செல்லணும், ஆன்மீக பாதையை சேர்ந்தெடுக்கணும். சின்ன வயசுல நீங்க என்ன பண்ணணும், அது ஏதாவது மனசுல காயத்ரி மந்திரத்தை இன்செர்ட் பண்ணிடணும், அல்ல எழுதும்போது மந்திரங்கள் எழுதுற பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் நீங்க கிரியேட் பண்ணி கொடுக்கணும். அப்ப துலாம் ராசி நேயர்கள் நல்ல ஒழுக்கமா பிள்ளைங்களை வளர்க்கணும். ஏற்கனவே சீர்கட்ட குடும்பங்கள்லாம் சரியாகணும், இந்த பிரச்சனைகள் இருந்து வெளியில வரணும்.
இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இவர்கள் மனசை மாற்றாம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தேவையில்லாத விரயங்களை செய்வார்கள். நிறைய பணச்செலவுகள் வேற இதுக்கெல்லாம் பண்ணுவாங்க. நிறைய பணச்செலவுகள் பண்ணுவாங்க. இந்த ஒரு விஷயத்துக்காக பண செலவு, நம்ம கிட்ட சம்பாதிக்கிற பணத்தை தாண்டிலும் கடன் வாங்கி கூட செலவு பண்ணுவாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த துலாம் ராசியில் நடக்கும். ஆனா பாருங்க, இதுக்கு எவ்வளவு கமெண்ட்ஸ் வருதுன்னு பாருங்க, எவ்வளவு பேர் கால் வருதுன்னு பாருங்க. இதெல்லாம் உண்மை, இப்படிதான் போகும். இதுல மாற்று கருத்தும் கிடையாது. ஆமா, சம்பாதிக்கிற பணத்தை காட்டிலும் கடன் வாங்கி சீரழியக்கூடிய நிலை இந்த துலாம் ராசியில நடக்கும். இதுல இருந்து நீங்க மாற்றம் வரணும், வெளியில வரணும் அப்படின்னா காமதேவன் அவருடைய வழிபாடை நீங்க பண்ணணும். காமன் கோயில் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா கிராமங்கள்லாம் இருக்கும், காமன் கோயில்னு இருக்கும். இந்த காமனுடைய கோயில் எங்க இருக்குன்னு பார்த்து அதனுடைய வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கலாம். பட் இல்ல அப்படின்னா காஞ்சிபுரத்தில் உள்ள சித்திரகுப்தனுடைய வழிபாடு நீங்க பண்ணலாம். இந்த ரெண்டு விஷயத்த நீங்க எடுத்துக்கலாம். வாழ்வியல் பரிகாரமாக பசு தானங்கள் பண்ணலாம். கோமேதா பூஜை பண்ணலாம். கோமேதாவுக்கு ஏதாவது தானம் பண்ணலாம். பசுமாடு ஏதாவது உடல் நலம் சரியில்லை அப்படின்னா அதுக்கு உண்டான அந்த பிணிகளை தீர்க்கக்கூடிய ஒரு மருந்துகள் ஏதாவது நீங்க உருவாக்கம் பண்ணி கொடுக்கலாம். அதே காலகட்டத்தில் பசுக்கள், அதிதேவதைகளுடைய பசுக்கள் குடும்பத்துல ஏதாவது ஒரு ஹால்லயோ இல்ல வரவேற்பறையிலையோ உங்களுடைய வாசலுடைய பக்கத்துலயோ நீங்க அமைச்சுக்கிறது இன்னும் கூடுதல் சிறப்புகளை தரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு படி மேல போயிட்டு அர்த்தநாரீஸ்வரருடைய வழிபாடு அல்ல திருநங்கைகளுக்கு உபகாரம் பண்றது, இது மிகப்பெரிய ஒரு பலனா உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்துல இந்த மாதிரி அலிகேஷன் தொடர்பு இருக்குது, நிறைய வதந்திகள் வருது, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லை, சந்தேக குணங்கள் இருக்கு, இதெல்லாம் பிரச்சனைலாம் இது டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னு நிற்கிறவங்க கூட இந்த அர்த்தநாரீஸ்வரருடைய பூஜையை நீங்க சரியா பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்துல இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நல்வழிகள் மறுபடியும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். வெற்றி பெறுங்க. வாழ்க வாழ்க வாழ்க.